துணை முதல்வர் 6 மணிக்கு மாநகராட்சி ஆணையனுடைய தொலைபேசி லைனில் சென்று சென்னையினுடைய நிலவரம் என்ன, 6:30 மணிக்கு என்னுடைய ஆணையர் எனக்கு லைனில் வரார். 9 மணிக்கு எங்களுடைய துறையின் அமைச்சர், மாண்புமிகு துறையின் அமைச்சர், நகராட்சி நிர்வாகத்துறையின் அமைச்சர் KN நேரு அவர்கள் நானும் துணை முதல்வர் இல்லத்தில் சென்று அவரை அழைத்து கொண்டு நாங்கள் சென்றோம். அப்படின்னா பொதுமக்களும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. இன்றைக்கு கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து அந்த நேரடியாக கண்ட்ரோல் ரூமுக்கு வர இன்றைக்கு காலையில் நேரடியாக அவரே அந்த புகார் மனுவின் மீது புகார்தாரர் சொல்கின்ற இதை அவரே பதிவு செய்தார். இன்றைக்கு மார்னிங் காலையில் எதற்கு சொல்கிறேன் திராவிட மாடல் அரசு, இந்த அரசு சென்னையினுடைய மக்களுடைய, சென்னையின் வளர்ச்சியிலும் கூட மக்களுடைய அந்த தேவைகள் எந்த புகார்கள் வருது, அது எப்படி நிவர்த்தி செய்கிறார்கள், மழைக்காலங்களில் எந்த மாதிரி பணிகளை மேற்கொள்கின்றார்கள் என்று அவர் கிளம்பும்போது ஒரு சொன்னார். சென்னை மாநகரம் முழுவதும் ரிலீஃப் சென்டர் எத்தனை இடங்களில் தயார் நிலையில் இருக்கின்றது, சமையல் கூடங்கள் எத்தனை நிறைய தயார் நிலையில், இன்றைய மாலைக்குள்ளே எனக்கு அதனுடைய தகவல் வந்துவிட வேண்டும் என்று ஆணையரிடத்தில் சொல்லிவிட்டீர்கள். அதாவது அந்த அளவுக்கு நாங்கள் கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம்.